நீங்க திருமணம் பண்ணிட்டீங்களா? அதை பதிவு செய்யணுமா வேணாமான்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியா முழுமையா பாருங்க. ஹிந்து திருமண சட்டம் பிரிவு 8ல ஹிந்து திருமணங்களை நிச்சயமாக பதிவு செய்யணும், அதுக்கான போதுமான நடவடிக்கைகளை மாநில அரசாங்கம் எடுங்க அப்படின்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பதிவு செய்யலன்னா அது ஒரு திருமணம் கிடையாதா? ஹிந்து திருமணம் கிடையாதானா? நிச்சயமா கிடையாது. பதிவு செய்யாவிட்டாலும் அது ஒரு செல்லத்தக்க ஹிந்து திருமணம் தான். பதிவு அப்படிங்கிறது ஹிந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் செகண்டரி தான். சாலம்னைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சடங்கு சம்பிரதாயங்கள் தான் ஒரு முழுமையான ஹிந்து திருமணத்தை பூர்த்தி செய்து தவிர பதிவு செய்யறது, ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்றது செகண்டரி தான். அதே பிரிவு உட்பிரிவு 5லயும் அதுக்கான போதுமான விளக்கங்களை கொடுக்கப்பட்டிருக்கு. பதிவு செய்யாவிட்டாலும் அது ஒரு செல்லத்தக்க ஹிந்து திருமணம் தான் அப்படின்றத தெளிவா சொல்லப்படும். ஆனா எதுக்காக பதிவு பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா சட்டம் பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். நீதிமன்றத்துல வழக்கு தொடர்றதுக்கு, சொத்துக்களை மாற்றத்துக்கு, இந்த மாதிரியான பல சலுகைகள்ல நம்ம பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அதை பதிவு செஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. இப்போ பதிவு செய்யறதுலாம் ரொம்பவும் எளிமையாயிடுச்சு. சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு நீங்க போகாமையே இணையதளம் மூலியமாகவே பதிவு செய்யறதுக்கான வசதிகள்லாம் தமிழக அரசு கொண்டு வந்து முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி திருமணம் செய்தவர்கள் என்ன பண்ணலாம்னா அபராத தொகை பெனால்டி கட்டி அந்த திருமணத்தையும் நம்ம பதிவு செய்யறதுக்கான வசதிகளுமே தமிழக அரசு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம முழுமையா ஹிந்து சட்டத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். வரக்கூடிய காலங்கள்ல அனைத்து மத சட்டங்களையும் நம்ம பேசுவோம், அனைத்து சட்டங்களையும் பேசுவோம். மேலும் நம்ம தகவலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட பக்கத்தை பின்தொடருங்க. சட்டம் தொடர்பாக உங்கள் அனைத்து கருத்துக்களையும் கேள்விகளையும் திரையில பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்க தொலைபேசி நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் காத்திருக்கிறேன்.